இங்கே பத்திரிகை நிருபர்கள் இருக்காங்க. இந்தியாவில் எந்த பத்திரிகையிலையாவது ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதத்தில் தேர்தல் கமிஷனுடைய முகவர்கள் வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காதா? ஒரு செய்தி யாராவது சொல்லட்டுங்க. சரி, இப்ப குடிபெயர்ந்திருக்கிறார்கள். சட்டத்திலேயே அந்த மாதிரி வார்த்தையே கிடையாது. ஆங்கிலத்தில் பெர்மனன்ட்லி ரீலொகேட்டட் அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் கமிஷன். அந்த மாதிரி வார்த்தையே சட்டத்தில் கிடையாது. சட்டத்தில் என்ன இருக்குன்னா ஆர்டினரிலி ரெசிடென்ட். இப்போ நான் தமிழ்நாட்டில் ஆர்டினரிலி ரெசிடென்ட், நான் தமிழ்நாட்டுடைய குடிமகன், இந்திய குடிமகன், தமிழ்நாட்டில் வாழ்கிறேன். நான் வருஷத்தில் 8 மாதம் டெல்லியில் இருக்கிறேன். நாடாளுமன்ற வேலை இருக்கிறது, கட்சி வேலை இருக்கிறது, வழக்கறிஞராக இருக்கிறேன். அதனால் 7-8 மாதம் டெல்லியில் தான் இருக்கிறேன். இடையில வருவேன். நான் பர்மனெண்ட்டாக ரீலொகேட்டடா? நான் டெல்லிக்கு போயிட்டேனா? தமிழ்நாட்டை துறந்து நான் டெல்லிக்கு போயிட்டேனா? என்னுடைய குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்குது, என்னுடைய வீடு தமிழ்நாட்டில் இருக்குது, என்னுடைய வாக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. நான் வேலை நிமித்தமாக, அலுவல் நிமித்தமாக டெல்லியிலே வாழ்கிறேன். டெல்லியிலே வாழ்வதால் தமிழ்நாட்டு தொடர்பே அருந்து விட்டதா? என்னுடைய வீடு குடும்பமெல்லாம் கிடையாதா? அந்த மாதிரி பீகார்லேருந்து பல தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, கர்நாடகத்துக்கு வர்றாங்க, மகாராஷ்டிராத்துக்கு வர்றாங்க. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரை கட்டிட தொழிலாளர்கள் எல்லாருமே பீகாரி தான், கட்டிட தொழிலாளர்கள் எல்லாருமே ஜார்க்கண்ட் தான். அவர்களுக்கு அங்கே வேலை கிடையாது, பிழைப்பு கிடையாது. பிழைப்புக்காக இங்கே வந்திருக்காங்க. பிழைப்புக்காக வந்தவங்க, நாங்கள் காரைக்குடியில் ஒரு கட்டடம் கட்டினோம் பல்கலைக்கழகத்தில். இந்த பல்கலைக்கழக கட்டடம் 2 ஆண்டுகள் நடந்தது. 27 பேர் பீகார், ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருந்தாங்க. அவர்கள் வந்து 2 ஆண்டுகள் அங்கேயே இருந்தாங்க. 2 கேரவன் ஏற்படுத்தி தந்தோம். ஒரு கேரவனில் பீகார் தொழிலாளர்கள், இன்னொரு கேரவனில் ஜார்க்கண்ட் தொழிலாளர்கள். அவர்களே சமைச்சு ரொட்டி சுட்டு காய்கறி வச்சு சாப்பிடுவாங்க. மற்றபடி எந்த வம்பு தும்புக்கும் போகிறது கிடையாது. அரசியலில் ஈடுபாடே கிடையாது. தமிழே பேச தெரியாது. அந்த சூப்பர்வைசருக்கு ஆங்கிலம், இந்தி தெரியும், தமிழ் தெரியும். அவர் தான் உத்தரவு போடுவார். அவர்கள் 27 பேரும் குடிபெயர்ந்துட்டாங்களா? பீகார்லேருந்து